சீன பழமொழி ஒன்று உண்டு. இதற்கு முன்பு நான் ஒரு HR கான்பரன்ஸ்ல பேசுகிற போது நான் அந்த பழமொழியை சொன்னேன். திரு பிரவீன் அவர்கள், அவர் தான் இதற்கும் கோஆர்டினேட் பண்ணி சாரோட அறிமுகம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், எங்க எம்ப்ளாயி எல்லாமே அந்த பழமொழியை கடைபிடிக்கிறோம், தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சார் அப்படின்னு. இல்ல நீங்க அன்னைக்கு பேசிட்டு போனீங்கல்ல, எப்போ? நான் பேசி ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றேன், அதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன். அதை இந்த மாலை அரங்கத்தில் உங்களுக்கும் அந்த விதைகளை விதைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சீன பழமொழி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தலைக்கு மேலே சோக பறவைகள், துயர பறவைகள், விரக்தி பறவைகள், துன்ப பறவைகள், இது எல்லாம் உங்கள் தலைக்கு மேலே பறப்பதை உங்களால் தடுக்கவே முடியாது. அது விதியின் கையில் இருக்கு, காலத்தின் கையில் இருக்கு. அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. ஒரு இறப்பு வரலாம், விபத்து வரலாம், துன்பம் வரலாம், துயரம், அதை எதையுமே உங்களால் தடுக்க முடியாது. உங்கள் தலைக்கு மேலே அந்த பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும். நம்ம கையில் அது ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த சீன பழமொழி சொல்கிறது, அந்த பறவைகள் உன் தலைக்கு மேலே பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் உன் தலையில் கூடு கட்டுவதை உன்னால் தடுத்து விட முடியும் அப்படின்னு அந்த சீன பழமொழி. அதைத்தான் நான் உங்களுக்கு செய்தியாக, முதல் செய்தியாக சொன்னால்